ஹாய் வியூவர்ஸ், இயக்குனர் இமயம் பாரதிராஜா பற்றி ஏற்கனவே நான் ஒரு ட்ரிபியூட் வீடியோ போட்டுட்டேன். ஆனால் அந்த வீடியோக்காக அவருடைய திரைப்படங்களை எல்லாம் அலசும் பொழுது தான் ஒரு ஆச்சரியமான உண்மை வெளிப்பட்டது. அவருடைய திரைப்படங்களில் நம்ம இந்த கோணத்தில் பார்த்துருக்கோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வந்தது. அது என்ன என்பதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. பாரதிராஜாவுடைய திரைப்படங்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கிராமிய கதையை அழகாக எடுப்பாருங்க. மலை, அருவி, காடு, மலர்கள், வயல்வெளிகள் இதெல்லாம் அற்புதமா காட்டுவாரு. ஸ்டூடியோல இருந்து கேமராவை கிராமத்துக்கு எடுத்துட்டு போனாரு. நம்ம எப்பொழுதுமே கிராமத்து கொட்டகையில இருந்து திரைப்படத்தை பார்ப்போம். ஆனா திரைப்படத்துல கிராமத்தை பார்த்தது பாரதிராஜா மூலத்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவருடைய படங்கள்ல நிறைய எமோஷன் இருக்கும். உறவு சிக்கல்களை அழகா சொல்வாரு. ரொம்ப உணர்ச்சிகரமா எடுப்பாரு. வாழ்வியல் அப்படியே பிரதிபலிப்பாரு அப்படின்றது நிறைய பேருடைய பார்வை. ஆனா முழுக்க முழுக்க அவர் பெண்ணியம் சார்ந்தே படங்களை எடுத்திருக்கிறாரு. பெண்ணுடைய புரட்சியை தான் அவர் ஒவ்வொரு படத்துலயும் சொல்லியிருக்காரு. கதையவே பெண் மையப்படுத்தி தான் நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்ற கோணம் எனக்கு இப்ப சமீபத்துல தான் ரொம்ப பளிச்சுன்னு வெளிப்பட்டது. கதை சொல்லிகள் எப்பொழுதுமே அந்த மைய கேரக்டர் ஹீரோ ஓரியன்டா தான் கதையவே சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹீரோ பிறக்கிறான், ஹீரோவுடைய பார்வையில அவனுடைய குடும்பம், ஹீரோ பார்வையில சமூகம் எப்படி இருக்கு, அதுல என்ன பிரச்சனையை அவன் பாக்குறான், அவன் ஒரு ஹீரோயினை சந்திக்கிறான், அவனுக்கு ஏற்படுற உறவுகள், காதல், அதுக்கப்புறம் வில்லன்கள் அவன் எப்படி கொள்றான், அவனோட பார்வையில தான் எல்லா திரைக்கதையுமே நகரும் இல்லையா? அப்படிதான் கதை சொல்லி நமக்கு பழக்கம். ஆனா இருக்கிற இயக்குனர்கள்லயே ரொம்ப வித்தியாசமாக இப்படி கதையை நகர்த்தாம ஒரு ஹீரோயினோட பார்வையில கதையை நகர்த்தியிருக்காரு. அதுவும் ஒரு படத்துல 2 படத்துல இல்ல, எல்லா படத்திலையுமே பாரதிராஜா இதைத்தான் செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி பிரமிப்பா இருந்தது. அதாவது கதையே ஹீரோயின் என்ன நினைக்கிறா, ஹீரோயின் என்ன சிக்கலை ஃபேஸ் பண்றா, ஹீரோயின் அந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன யுக்திகளை பயன்படுத்துறா, ஹீரோயின் எப்படி வெற்றிகரமா வரா, பெண்ணை நம்ம சமூகம் குடும்பங்கள் எப்படி பார்க்கணும், பெண்ணை பத்தின மெசேஜ் நான் சமூகத்துக்கு என்ன கொடுக்குறேன், இதை சொல்லும் படங்கள்ல தான் அவர் தொடர்ச்சியை எடுத்திருக்கிறார். இப்போ அவருடைய முதல் படத்தை பாருங்க, 16 வயது நிலை. இது சப்பானியோட கதை இல்ல, பரட்டையோட கதை இல்ல, அந்த கிராமத்து கதையும் இல்ல, இது மயிலோட கதை. ஏன்னா இந்த படத்துக்கு முதல்ல அவர் வச்ச டைட்டிலே மயிலு தான். அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக 16 வயது நிலைன்னு டைட்டில மாத்திட்டாங்களே ஒழிய கதையை அவர் மாத்தவே இல்லை. ஒரு பெண் பிறந்தோடனே 16 வயது அடைந்து அந்த சமயத்துல ஏற்படுற இயல்பான அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அந்த ஆணின் மேல் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, அதெல்லாம் அவ எப்படி கிராஸ் பண்ணி வரா, அதுக்கப்புறம் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவ எப்படி ஒரு மெச்சோர்டான பெண்ணா உருவெடுக்கிறா அப்படின்னு அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் சொல்றது தான் 16 வயது நிலை. இப்ப கூட பேரண்ட்ஸ் டீனேஜர்ஸ் பிள்ளைங்களா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எஸ்பெஷலி மகள்கள் இருக்கும் தாய், அந்த மகள் ஏஜ் அட்டைன் பண்ணோன்னு அவளுக்கு சில விஷயங்கள்லாம் எப்படி சொல்லி கொடுக்கறது, இந்த ஏஜ்ல உனக்கு இயல்பா ஆண்கள் மேல ஈர்ப்பு வரும், ஆண்களுக்கும் உன் மேல ஈர்ப்பு வரும், அவங்க எல்லாருமே உங்ககிட்ட நீ அழகா இருக்க, ஐ லவ் யூ, உனக்காக நான் எல்லாம் செய்வேன், இப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா நீ யாரை சூஸ் பண்ணணும்? உன்னோட இதயத்துக்காக, உணர்வுகளுக்காக, மனதுக்காக, உன்னோட திறமைகளுக்காக, உன் பர்சனாலிட்டிக்காக யார் உன்னை விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட ஆணை தான் நீ சூஸ் பண்ணணும். இன்னும் சிலர் இருக்காங்க, உன்னுடைய அழகுக்காக, உன்னுடைய உடலுக்காக உன்னை சில பேர் விரும்புவாங்க, அந்த மாதிரி ஆள்கள் கிட்ட நீ மயங்கிடக்கூடாது, வித்தியாசத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தாய் மகள் கிட்ட எப்படி சொல்ல முடியும்? 16 வயது நிலை திரைப்படத்தை போட்டு காட்டினா போதும். 2க்குமான வித்தியாசத்தை அழகா திரைமொழியில அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு ஆண் உன்னை உண்மையான நேசத்தோட விரும்பும் போது உன்னை எப்படி பார்ப்பான், உன்னுடைய உடலுக்காக ஒரு ஆண் உன்னை விரும்பும் போது அவன் எப்படி பார்ப்பான், என்ன மாதிரி வார்த்தைகளை பிரயோகம் செய்வான் அப்படின்ற வித்தியாசத்தை அழகா அவர் அதுல சொல்லியிருப்பாரு. அது ஒரு பெண்ணின் கதை. அடுத்தது அலைகள் ஓவிதல் எடுத்தீங்கன்னா அது லவ் ஸ்டோரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. காதல் ரசம் சட்டக்கூடிய பாடல்கள், காதலர்கள் இருவேறு மதத்தை சார்ந்தவங்க, மதத்தை தாண்டியது காதல் அப்படின்னு அவர் அதுல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த கதையுமே அவர் பெண்ணோட ஆங்கிள் தான் எடுத்திருக்கிறார். பெண் கிராமத்துல இருக்கும் பொழுது யார் வேணா சூஸ் பண்ணலாம், சாதியோ மதமோ அதுக்கு தடையா வரக்கூடாது. அதுல ராதாங்கிற கேரக்டருக்கு வில்லன் மாதிரி ஒரு அண்ணன் இருப்பான். அவன் ஒரு உமனைசரா இருப்பான், நல்லவனா இருக்க மாட்டான். அவனுடைய கட்டுக்குள்ள தங்கச்சியை வைக்கணும் அப்படின்ட்டு நினைப்பான். சிலுவை சுமந்திருக்கிற என் தங்கச்சி நான் சொல்ற ஆளை தான் கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு அடாவடியா இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய பவரை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு அண்ணனா இருப்பான். அவன்கிட்ட இருந்து இந்த பெண் எப்படி தப்பிக்கிறா அப்படின்றது தான் அந்த கதை. நீங்க அந்த கடைசியில் அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்ல அதை பார்க்கலாம். ராதாவும் கார்த்திக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊரே அவங்க காதலை எதிர்த்துக்கிட்டு அவங்கள கொலை செய்யணும்னு பின்னாடி ஓடி வரும். அப்ப அவங்க சிலுவையையும் பூனலையும் அறுத்துக்கிட்டு இந்த சின்னங்கள் தான் எங்களுக்கு தடைனா, இந்த சின்னங்கள் எனக்கு வேண்டாம், நாங்க 2 பேருமே எந்த மதத்தையும் சேர்ந்தவங்க இல்ல, எங்களோட சந்தோஷத்துக்காக எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. இந்த டைலாக நார்மலா திரைப்படத்துல யார் பேசுவா? ஹீரோ பேசுவான் இல்லையா? ஆனா அந்த அலைகள் ஓய்வதில்ல இந்த டைலாக ராதா பேசுவான்.
அவ அண்ணனை பார்த்து பேசுவா, நாங்க 2 பேருமே வந்து இந்து மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ விட்டுறோம், எங்களை மனிதர்களா வாழ விடுங்க அப்படின்ற அந்த டயலாக பெண் தான் பேசுறதா இருக்கும். இது பெண்ணோட சாய்ஸ், அவ எக்ஸசைஸ் பண்ணணும், அவ எக்ஸசைஸ் பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இப்போ விலங்குகள்ல பறவையினத்துல எல்லாம் பெண் தான் சூஸ் பண்ணுது தன்னோட மேட்டை. அழகா பெருசா கண்ணுடைய தோகை இருக்கிற மயில பெண் மயில் சூஸ் பண்ணுது. நல்லா நெஸ்ட் கட்டக்கூடிய ஒரு பறவைய பெண் பறவை சூஸ் பண்ணுது. அதே மாதிரி மனிதர்கள்லயும் பெண்ணுக்கு சூஸ் பண்ற சாய்ஸ் இருக்கு. அதுக்கு சாதி மதம் இடையில வந்து நிக்க கூடாது அப்படின்னு பெண்ணுடைய பார்வையில அவர் அந்த அலைகள் ஓய்வுதலே சொல்லியிருக்காரு அந்த படத்தை. அதே மாதிரிதான் வேதம் புதிது, கிட்டத்தட்ட அதே தான். அது அமலாவுடைய காதல சொல்லிச்சு. இதெல்லாம் அந்த படத்துல ஹீரோ வந்து நடுவில் செத்தே கூட போயிருவான், ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அமலாவோட பார்வையில தான் ஒரு உயர் சாதியில பிறந்த ஒரு பெண் முக்குலத்த ஒரு ஜாதியில இருக்கக்கூடிய ஒரு ஆணை விரும்பிடுறா. அவ அதனால என்னென்ன பிரஷரை சந்திக்கிறா, என்னென்ன சிக்கல்கள், அவ எங்க அடைக்கலமா போய் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த யாரை காதலிச்சாலோ அவனுடைய குடும்பத்தோட அங்கேயே வீட்டிலேயே போய் தங்குறா. அந்த ஊரே அதை எதிர்க்குது. ஆக ஒரு பெண் மைய கதை தான் அந்த வேதம் புதிது. அடுத்தது இந்த கிழக்கே போகும் ரயில் எடுத்தீங்கன்னா கிராமிய கட்டுமானங்கள், மூட நம்பிக்கைகள், அது பெண்ணை எப்படி அழுத்துது அப்படின்னு சொல்லும். ஒரு பெண் நிர்வாணமா ஊரை சுத்தி வந்தானா வந்து மழை பெய்யும், சாமியை சாந்தி படுத்தலாம் அப்படின்ற நம்பிக்கைகள்லாம் இருக்கும். ராதிகாவை அவளுடைய அக்கா புருஷன் எப்படியாவது அடையணும்ட்டு விரும்புவான். அக்கா புருஷனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏற்பாடெல்லாம் இருக்கும். அவ யாரையோ காதலிப்பா, அந்த காதலிக்கிறவன் ட்ரெயின்ல வந்து அவளை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்றது ஏற்பாடு. எப்படியாவது இந்த கட்டுகளெல்லாம் மீறி அந்த ட்ரெயின்ல ஏறிட மாட்டாளா அப்படின்னு நம்மள எல்லாம் ஏங்க வச்சிருவாரு பாரதி ராஜா. அதுல இன்ஃபேக்ட் ராதிகா ஒரு நாவிதர் குடும்பத்து பையனை தான் விரும்பியிருப்பா. அவன் கூட சேர்றது கூட அவளுக்கு பூர்ண விடுதலை கொடுக்கும் அப்படின்றத அவளுடைய பார்வையில இருந்து சொல்லியிருப்பாரு. புதிய வார்ப்புகள் படத்தை எடுத்தீங்கன்னா அதே மாதிரி பழமைவாதமும் பண்ணையார்த்தனமும் இருக்கிற ஒரு கிராமம். அதுல ரத்தி அக்னிஹோத்ரி ஒரு ஆசிரியரை விரும்புவான். ஆனா அவன் மேல ஏதோ குற்றப்படியெல்லாம் சுமத்தி அவனை ஊரை விட்டு விரட்டிடுவாங்க. அந்த ரதி மேல கண்ணு வச்சிருப்பான் அந்த பண்ணையார், அவளை எப்படியாவது அடையணும்னு நினைச்சிருப்பான். ஒரு ராத்திரி வந்து ஏதோ ஒரு செட்டப் மாதிரி செய்து அவ வேற ஒருத்தனோட இருந்தா அப்படின்னு ஊரையே நம்ப வச்சிருவாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த ரத்திய. ஸோ தட் இந்த பண்ணையார் அப்பப்போ வந்து அந்த ரதியை தன்னோட ஆசைக்கு இணங்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட அவர் இருப்பார். இப்ப ரதி யாரை காதலிச்சாலோ அந்த ஆண் திரும்ப வருவான். அப்போ அவளுக்கு ஏற்கனவே இன்னொருத்தனோட திருமணம் ஆயிருக்கும். ஊரே வந்து அவன் கூட அவன் இருந்தா அதனாலதான் அந்த திருமணம் நடந்திருக்கு அப்படின்ட்டு நம்பும். ஆனா ஒரு கேள்வி அவன் கேட்க மாட்டான். ஊரே சொல்லுதே நீ அந்த ஆளோட உறவுல இருந்தியான்னு கேட்க மாட்டான். அந்த ரதி யாரை கல்யாணம் பண்ணாலோ அந்த புருஷனும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க, இந்த தாலிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த தாலியை அவனே கழட்டி வாங்கிடுவான். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்திருப்பாரு அதுல பாரதி ராஜா. அதாவது பெண்ணினுடைய காதல், பெண்ணினுடைய சாய்ஸ், பெண்ணினுடைய உணர்வுகள் அதுதான் முக்கியம். உங்களுடைய திருமணம், சாதி, இந்த தாலி கயிறு சென்டிமெண்ட் இதெல்லாம் முக்கியம் இல்ல அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸை இப்ப வேணா கொடுக்கலாம். ஆனா அந்த 70s 80s காலகட்டத்துல இப்படி ஒரு கிளைமேக்ஸ் அவர் கொடுத்ததே ரொம்ப ஆச்சரியம். அவருடைய சிஷ்யரா இருக்கக்கூடிய பாக்யராஜே அப்படி ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்கல அந்த 7 நாட்கள்ல. திருமணமான பெண் தாலியை கட்டி எரிஞ்சிட்டு பழைய காதலனோட போற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு யாரை கட்டிக்கிட்டாலும் அந்த தாலி சென்டிமெண்ட்டுக்காக அங்கே வாழணும்னு தான் அவர் சொல்லுவார். இதே மாதிரி இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு வேற ஒரு படத்துலயும் அவர் சொல்லியிருப்பார், இந்த கிழக்கு சீமையில. அதுல ராதிகா எடுத்தீங்கன்னா அந்த சடங்குகள், பழக்க வழக்கங்கள் முழுமையா ஒரு கிராமிய வாழ்வியலுக்கு பழக்கப்பட்டு அதை ஒத்துக்கிட்ட ஒரு பெண் ராதிகா. ஆனா அவ திருமணமானதுக்கு அப்புறம் புருஷன் ரொம்ப கொடூரனா இருக்கான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி கடைசியில இப்படிப்பட்ட ஒரு ஆளோட வாழ்றதுக்கு பதிலா இந்த தாலி எனக்கு முக்கியம் இல்லைன்னு கழட்டுற மாதிரி ஒரு சீனா அவர் அதுல வச்சிருப்பார். அப்போ பெண்ணை நீங்க கட்டி போடுறதுக்கு, கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு, உங்க சாதிக்குள்ளேயே முடக்கி போடுறதுக்கு இதுக்காக தான் இந்த தாலி சென்டிமெண்ட் நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்றத அழகா அவர் வந்து எடுத்து உரைக்கிறார். அவர் ரொம்ப ஓப்பனா நான் பெண்ணுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு டைட்டில்லையே சொல்லி எடுத்த பெண் புதுமை பெண். அதுல ஒரு ரொம்ப சாஃப்டான பெண் தன்னோட காதலிச்சு திருமணம் செய்துக்கிறா, அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறா. புருஷன் வந்து ஏதோ செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறான். அவனை மீட்டு எடுக்கிறதுக்காக வெளியில போய் நிறைய வேலை பாக்குறான். புருஷனையும் மீட்டு கொண்டு வரா ஜெயில இருந்து. ஆனா புருஷன், குடும்பம் யாருமே அவளை நம்பல. அவ ஏதோ தப்பான விஷயத்துல ஈடுபட்டுட்டான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அப்போ உங்களை எல்லாம் நான் நிராகரிக்கிறேன், இந்த திருமணமும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு படி தாண்டி வெளியில போறா அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அவர் வச்சிருப்பாரு. அது அந்த காலகட்டம் பெண் வந்து வெளியில போய் வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கணுமா அப்படின்ற அந்த டைலமா இருந்த அந்த காலகட்டத்துல இல்ல. பெண்ணுக்கு சுய சிந்தனை, தன் கால்ல நிக்கிற தைரியம், இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாதான் வரும். பெண் படி தாண்டலாம், தெய்வங்கள் படி தாண்டும் அப்படின்ற பாடல் வரிகளோட அந்த படத்தை அவர் முடிச்சிருப்பாரு. முதல் மரியாதை எடுத்தீங்கன்னா கிராமத்து பெரிய மனுஷனா சிவாஜி, நடிகர் திலகம், அவருடைய கதை அது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே முதல் மரியாதை அந்த குயிலோட கதை, குயிலோட பார்வையில தான் கதை ஓடும்.
குயிலு அந்த பெரிய மனுஷனை விரும்புறா, ஆனா அவளை ஏத்துக்கல. அவ வேற சாதியை சேர்ந்தவ, அவர் ஊர் பெரிய மனுஷன், அவ ஒரு சும்மா குடிசையில வாழ்ற ஒரு பெண் அப்படிலாம் இருந்தாலும் கூட அவருக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஊருக்குள்ள வரான். அவனை சத்யராஜா அவ கொலை பண்ணிடுறான். தன்னுடைய காதல் ரொம்ப புனிதமானது, தன்னுடைய நேசம் உண்மையானதுன்னு சிவாஜிக்கு ப்ரூவ் பண்றான். அந்த கொலைக்கும் ஒரு ராணுவ மரியாதையை கொடுத்திருப்பாரு. அந்த ராதா நடந்து வரும்போது டன் டன் அந்த ராணுவ பீட்டை ராஜா சார் கொடுத்திருப்பாரு. அதாவது அவ செய்த கொலை கொலையே கிடையாது, அது ஒரு ராணுவ மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி அதுல சொல்லியிருப்பாங்க திரையில. அவ அந்த மாதிரி ஒன்ன செய்து பிரம்மாண்டமா உயர்ந்து நிற்கிறதுனால சிவாஜி அவளுடைய அந்த காதல நேசத்தை ஏத்துப்பார். என் மனசுல நீயும் இருக்க அப்படின்றத அவர் வெளிப்படையா சொல்லுவாரு. அந்த குயில் அது போதும், எனக்கு உன் கூட சேரணும், உன்னை திருமணம் சந்திக்கணும், அதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, என்னோட எமோஷன் என்னோட உணர்வை நீ புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு குயிலின் பார்வையில அந்த கதையை முடிச்சிருப்பாரு பாரதி ராஜா. அந்த படத்துலயும் கூட சிவாஜி சில தீர்ப்புகள்லாம் பஞ்சாயத்துல கொடுக்கும்போது குயில் சொல்றத கேட்டு நடக்கிறதா சிவாஜியை காட்டுவார் பாரதி ராஜா. குயில் சாதி பார்த்து நீ தீர்ப்பு சொல்லாதன்னு சொல்லும் போது அந்த மாதிரி தீர்ப்பு மாத்தி அவர் கொடுப்பாரு. இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸோட ஃபைனலி நம்ம இதயத்தில் இடம் பிடித்து உயர்ந்து நிற்பது அந்த குயில் கேரக்டர். அந்த கதையும் அந்த குயிலோட பார்வையில குயிலோட எமோஷன், உணர்வுகள், காதல் அத்தனைக்கும் அதிகபட்ச முக்கியத்துவத்தை கொடுத்து வடிவமைக்கப்பட்டதா இருக்கும். அடுத்தது பசும்பன் படத்தை எடுத்தீங்கன்னா அதுல ராதிகாவுடைய கணவன் இறந்துருவாரு, ஒரு பையன் இருக்கும். ஆனா ராதிகாவோட அப்பா அவளுக்கு மறுமணம் செய்து வச்சிருவாரு. ஆனா அந்த பையன் தன்னோட அம்மா வேற ஒருத்தனோட இருக்கிறத ஒத்துக்க முடியாம ஏதோ சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆகி இந்த அம்மா தப்பானவ, இந்த அம்மா கெட்டவன் நினைச்சு ஒதுங்கியே இருப்பான். அந்த பையன் தான் பிரபு. அதாவது பழைய தலைமுறை பெண்ணினுடைய மறுமணத்தை அவ உணர்வு ரீதியா வாழணும் அப்படின்றத ஏத்துக்கிட்டாலும் கூட வருங்கால தலைமுறை அதை ஏத்துக்கிறதுக்கு என்னோட அம்மா யார் கூடயாவது இருக்கிறதா அப்படின்னு ஒரு 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 நெறிஞ்சு மாதிரி அது குத்துது. அதை ஏத்துக்க முடியல. வரக்கூடிய தலைமுறை யங்ஸ்டர்ஸால அதை ஏத்துக்க முடியல. அந்த மாதிரி செய்யாத யங்ஸ்டர்ஸ், நீங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாரதி ராஜா அந்த படத்தை ராதிகாவோட பார்வையில எடுத்திருப்பாரு. ராதிகா மகனுடைய பாசத்துக்காக ஏங்குவா. மகன் ராதிகா வேறொருத்தனோட வாழ்றாங்கிறதுனால ஒதுக்கியே வச்சிருப்பாரு. கடைசியில அவர் மனம் திருந்தி ராதிகாவா அம்மாவா ஏத்துக்கிற மாதிரி இந்த முடிவை கொடுத்திருப்பாரு. இதன் மூலமா பெண்ணுக்கு மறுமணம் செய்யலாம் அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, அப்படி செய்யும் பொழுது குடும்பமும் பிள்ளைங்களும் அதை மனமும் ஏத்துக்கணும், அதை சந்தோஷமா வரவேற்கணும் அப்படின்றதுதான் அவர் கொடுக்குற மெசேஜ் அந்த படத்துல. கருத்தம்மா சொல்லவே வேண்டாம். பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக அதுவும் ஒரு பெண் மைய கதை. அதுக்கப்புறம் இயக்குனர் இமயமா இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய தவறுகளை எப்பொழுதுமே ஒத்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். இப்ப இந்த அலைகள் ஓய்வுதலை வந்தப்போ காதல் சாதி மதத்தை எல்லாம் தாண்டி நிற்கும் அப்படின்னு புரட்சியா கிளைமேக்ஸ் எல்லாம் வச்சுட்டீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த படத்துல நீங்க என்ன காட்டினீங்க? பதின் பருவத்தினர் காதலிக்கிறதா காட்டினீங்க. ராதாவும் கார்த்திக்கும் ரொம்ப சின்ன பசங்க, காலேஜ் கூட போல. அப்ப ஸ்கூல் பிள்ளைங்க காதலிக்கிறத நீங்க காட்டியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. அப்போ அவர் பகிரங்கமா அதை ஒத்துக்கிட்டார். ஆமா, அந்த மாதிரி காட்டினது அந்த படத்துல தப்புதான் அப்படின்ட்டு ஒத்துட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த முதல் மரியாதை படம் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு இந்த வடிவுக்கரசி கேரக்டரை பத்தி ஒரு பார்வை உண்டு. இந்த வடிவுக்கரசி கேரக்டர் எப்பவோ 10 பருவத்துல அவளை யாரோ ஒருத்தன் ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டு ஓடி போயிடுவான். அந்த சிவாஜியோடைய தாய் மாமன் சிவாஜி கிட்ட இந்த மாதிரி பொண்ணு இப்படி ஆயிட்டா, ஊருக்குள்ள தெரிஞ்சா அவமானம், நீ அவளை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். சிவாஜி அந்த வடிவுக்கரசியும் அந்த வடிவுக்கரசியோடைய குழந்தையும் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு வீட்டுல வச்சிருப்பாரு. அதுல இருந்து அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வடிவுக்கரசிக்கு புருஷனா இருக்க மாட்டார். இது ஒரு இடத்துல சொல்லி காட்டுவாரு, நான் உன்னை தொட்டிருப்பேனா ஒரு நாளாவது அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு அப்பனா இருப்பாரு, இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. ஆனா அவருடைய மனம், உணர்வு இதெல்லாம் அந்த குயிலா காதலிப்பாரு ராதாவை. இப்போ அந்த வடிவுக்கரசி கேரக்டர் அந்த படத்துல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, அவர் ரொம்ப சிவாஜியை ஏளனம் பண்ற மாதிரி, எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிட்டு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துற கேரக்டராகவே காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு பெண் அப்படித்தானே இருப்பான். 10 பருவத்துல ஒரு பெண் ஏதோ ஒரு தப்பு ஒண்ணு செஞ்சுட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்துல திரைப்படத்துல ஏதோ எப்படி காட்டுவாங்கன்னா, அந்த பெண்ணை அப்படியே செத்து போற மாதிரி காட்டிடுவாங்க. இல்ல அந்த குழந்தைக்காகவே அந்த பெண் வாழ்ற மாதிரி காட்டுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டியன் வச்சு அந்த பெண் ரெஸ்ட் ஆஃப் த வாழ்க்கையை வாழற மாதிரி காட்டுவாங்க. ஏன், ஒரு தவறு நடந்ததுன்னா அந்த தவறு ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே இருக்கக்கூடாது. அடுத்த 30, 40, 50 வருடம் அந்த பெண் தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கணுமா? உண்மையிலேயே வடிவுக்கரசியை சிவாஜி ஏத்துக்கிட்டு இருந்திருந்தான்னா அவளுக்கு கணவனா இருந்திருக்கலாம் இல்லையா? சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு அவளோட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டு உறவா, எமோஷனலா, பாசத்தோட சந்தோஷமா அந்த குழந்தைய வளர்த்து ஒரு குடும்பமா அவங்க வாழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி அவர் செய்யல. அவர் ஒரு டம்மி பீஸா இருக்கிறதுனாலதான் அந்த பெண்ணுக்கு அவர் மேல மதிப்பு இல்லை. உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆற்றாமை, அந்த இயலாமை, அந்த புறக்கணிப்பு, இதெல்லாம் தான் கோபமா வெளிப்படுது. எப்ப பார்த்தாலும் அவ கத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த வடிவுக்கரசி.
அது ஒரு ஆணாதிக்க சிந்தனையில இருந்து தான் அந்த மாதிரி ஒரு செட்டப்பே உருவெடுத்திருக்கு. ஆனா கிராமங்கள்ல அப்படிதான் இருக்கும், அந்த காலகட்டத்துல கிராமங்கள்ல அப்படிதான் இருக்கும். இன்னொருத்தன் கிட்ட சோரம் போனா ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆண் ஏத்துக்கிட்டு குடும்பமா வாழறதெல்லாம் இயல்பு தன்மை கிடையாது, யதார்த்தம் இல்லை. அதனால அவர் அப்படி காட்டியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி இருக்கிற சிவாஜி இன்னொரு பெண்ணை குயில லவ் பண்ணிட்டு தெரியற மாதிரி அந்த படம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்வை எனக்கும் ரொம்ப காலம் இருந்தது. பெண்ணை எல்லா இடத்துலையும் ஒரு புரட்சியை சொன்னவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் காட்டாமையே விட்டுருக்கலாம்ல, இல்லை இதுல ஏதாவது ஒரு புரட்சி வச்சிருக்கலாம்ல, வடிவுக்கரசி அப்படிதான் வாழணுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி உள்ள இருந்துட்டே இருந்தது. என்ன ஆச்சரியம்னா இந்த கேள்வியை இப்படியே ஒரு ஆள் பாரதி ராஜா கிட்ட கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா ஏதோ ஒரு காலேஜ் போனாராம், அங்க ஒரு மாணவி, இப்ப நவீன காலத்துல வளர்ந்து வரும் பிள்ளைங்க இதே கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் அந்த வடிவுக்கரசு கேரக்டர் அப்படி வச்சிருக்கிறீங்க, இது ஆணாதிக்க சிந்தனை இல்லையா, எவன் வடிவுக்கரசனை ஏமாத்தினானோ அவன் தான் தப்பு செஞ்சவன், வடிவுக்கரசு அறியா பருவத்துல ஏமாந்தாங்கிறதுக்காக அவளை அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா இப்படி வச்சுட்டீங்களே, சிவாஜிக்கு அவளோட ஒட்டும் இல்ல உறவும் இல்ல, சும்மா இருக்கிறாரு, அதனாலதான் அவ சிவாஜியை மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா அந்த பொண்ணு. அதுக்கு பாரதி ராஜா, என்னோட அசிஸ்டன்ஸோ கூட இருந்தவங்களோ யாருமே எனக்கு இந்த பார்வையை கொடுக்கல, இதை சொல்லவே இல்லை, இது மிகப்பெரிய தவறுமா, உன்னோட கருத்துக்கு நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இமயம் தன்னுடைய தவறை உணர்ந்து தலை வணங்குது அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதே மாதிரி சுய தவறுகள், தான் செய்த தவறு, தன்னுடைய சுற்றத்தார், தன்னோட சாதியை சேர்ந்தவங்க தவறு, இதெல்லாம் திரைமொழியில் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. இப்ப வேதம் புதிது திரைப்படத்திலேயே வந்து சுய விமர்சனம், சுய சாதி விமர்சனம் அவர் செஞ்சிருக்காரு. வேதம் புதிதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை பாலுத்தேவர் தோல்ல ஏத்திக்கிட்டு அப்படியே நதியை கடக்கும் பொழுது உங்க பேர் என்னன்னு கேட்பான் அந்த பையன். அந்த அவர் பாலுத்தேவர் அப்படின்னோன்னா, பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீ படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். அது சத்யராஜ்க்கு வந்து கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த தேவர்ங்கிற அந்த அடைமொழியை அவர் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த தேவர் சமூகத்தோட அடையாளங்கள் சின்னங்களா இருக்கக்கூடிய அந்த வெட்டருவாள், கம்பு, அது எல்லாத்தையும் தூக்கி மண்ணில் போட்டு ஆற்றுல போடுற மாதிரி ஒரு சீனை கூட பாரதி ராஜா அதில் வச்சிருப்பாரு. இப்போ எப்பொழுதுமே சாதிய கட்டுமானங்களை உடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம சமூகத்தில் பேசும்போதெல்லாம் என்ன செய்வோம், நமக்கு மேலே இருக்கிறவங்க அதை உடைக்கணும் அப்படின்னு நினைப்போம், வேற சாதியை சேர்ந்தவங்க சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்ம சாதியை சேர்ந்த சின்னங்களையோ பழக்க வழக்கங்களையோ எப்பொழுதுமே நம்ம நீக்கவே மாட்டோம். ஆனால் அதையும் நீக்கணும் அப்படின்றத பகிரங்கமா போல்டா எடுத்தவர் பாரதி ராஜா. வேதம் புதியத்துக்கு திரைப்படத்துக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. பிராமண சமூகத்துக்கு எதிராக அந்த கதையை அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே விடாம செய்யணும்ட்டுலாம் தடுத்து பார்த்தாங்க. எம்ஜிஆர் அதுக்கு ஆதரவு கொடுத்தார். அவர் பார்த்துட்டு அந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு அனுபவிச்சார். அந்த படத்துல இன்னொரு ஒரு புரட்சியும் செஞ்சிருப்பாரு. சங்கராச்சாரியாரை 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீன் வரும். இதே குட்டி பையன் கேட்பான், எதுக்கு அவரை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு. அப்போ அவருக்கு கால் வலிக்கும் இல்லையா, அதனால வந்து அந்த பல்லக்குல வச்சு அவரை 4 பேர் தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு பதில கொடுப்பாங்க. அந்த பையன் கேட்பான், அப்போ தூக்கிட்டு போறவாளுக்கு கால் வலிச்சா அப்படின்னு கேட்பான். இதை கேட்டவுடனே சங்கராச்சாரியார் வந்து, ஆஹா, இந்த ஞானம் இத்தனை வருஷம் எனக்கு இல்லாம போயிருச்சு, இனிமே எனக்கு பல்லக்கும் வேண்டாம், என்னை யாரும் தூக்கிட்டும் போக வேண்டாம், நான் எனக்கு சக்தி இருக்கிற மட்டுக்கும் நடந்தே போறேன்னு சொல்லிட்டு அவர் நடந்து போற மாதிரி அந்த காட்சி அமைப்பை கொடுத்திருப்பாரு பாரதி ராஜா. அதே மாதிரி கருத்தம்மாலையும் பாரதி ராஜா செய்தது சுய விமர்சனம். அவர் இருந்த பகுதி, அவருடைய சுற்றத்தார், அவருடைய உற்றார் உறவினர், அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க செய்யக்கூடிய ஒரு தவறான பழக்கம். அதாவது பெண் குழந்தை பிறந்தா அதை வந்து சிசு கொலை பண்ணிடுறது, அது பரவலா அந்த தென் மாவட்டங்கள்ல நடக்குது அப்படின்றத வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சிசு கொலை செய்யப்பட போற ஒரு பெண்ணு பிழைச்சு வர்றதா, அந்த பெண் வளர்ந்து ஒரு டாக்டர் ஆகிறதா, அந்த பெண்ணே வந்து தன்னுடைய தந்தைய உடல்நல குறைவுல இருந்து காப்பாத்துறதா, இந்த மாதிரி அந்த படத்தை அவர் எடுத்திருப்பாரு. அவருக்கு கொலை மிரட்டல்லாம் வந்துதான் இந்த மாதிரி தன்னுடைய சமூகம் சுற்றத்தை இப்படி அவர் காட்டுறதுக்காக. உண்மையா பெண் சிசு கொலைக்கு எதிராக ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு பிரச்சாரத்தை திரைக்கதை மூலமா பாரதி ராஜா செஞ்சிருக்கிறார். ஸோ இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது அவர் முழுக்க முழுக்க ஒரு பெண் சார்ந்த டைரக்டர், பெண் மைய கதைகள், பெண் பார்வையிலே கதையை நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு இயக்குனரா பரிணமிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு பெண்ணா இருக்கிற நான் இந்த தருணத்துல சொல்லாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதிவு. அதே மாதிரி எவ்வளவு பெரிய இயக்குனர் இமயமா உயர்ந்து நின்னாலும் கூட தன்னையே சுய பரிசோதனை செய்து கொண்டு, தன்னுடைய சுற்றத்தார், சாதி அமைப்பு, இதையே சுய பரிசோதனை செய்து அதுல இருக்கிற மூட நம்பிக்கைகள், தப்பு தவறுகள் எல்லாத்தையும் திரையில காட்டி அதையே திருத்து கொள்ளும் ஒரு மனிதனா பாரதி ராஜா இருந்திருக்காரு என்பது அவரை இன்னும் உயரத்துல கொண்டு போய் நிறுத்தி வைக்குது. இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிருங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா.